ஒரு ஆளை வேலை கெடுக்கிறான்னு சொன்னால் ஒபிஸ் அண்ட் லோ அவாக தான் சொல்லுவான். அந்த ஆக்டின் படி கூட 3 மாதத்துக்கு மேலே ஒரு ஆளை வேலை கெடுத்துருக்கலாம். அதுக்காக சம்பளம் கொடுக்கணும், இபிஎஃப் பிஜிஎஃப் கொடுக்கணும். அது விட 6 மாதம் 9 நேரம் விரும்பி தான் கடிதம் கேட்டு எல்லாம் செல்லுபடி ஆகுது. நீங்கள் வேலைக்கு அதுக்குன்ற சத்தியமூர்த்தியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தான் உங்களை வேலை கெடுக்கலையா, தான் லண்டனுக்கு போன நேரம் அங்கேருந்து ரிக்ரூட்டர் தான் வேலை கெடுத்துறாங்க. அப்போ அவரை கேள்வி கொண்டு போர்டை பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்து கொண்டு எனக்கு கீழே உள்ளால் தான் செய்தான்னு சொல்லிடுறேன். அது முழு பொறுப்பு நான் தான் ஒரு விஷயத்தை விளங்கி கொடுப்போம். திருப்பி போய் நீங்கள் அங்கே வேலை போகணும்னா போய் வேலை இருங்கோ. ஆனால் 17ஆம் தேதி நான் பார்லிமெண்ட் போகக்கூடாது மேக்ஸிமம் ட்ரை பண்ணினேன். இதே கூட சொல்கிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் 17ஆம் தேதி காலமே மக்கள்கிட்ட பிரச்சனை சொல்லி உங்களே வேலை இல்லை பட்ட 2 விஷயம் விடிய 10 மினிட்ஸ் டைம் எடுத்து நான் கதைச்சா பிறகு அதுக்குரிய இன்கொயரி ஃபார்ம் பண்ணப்படும். இன்கொயரி ஃபார்ம் பண்ணப்பட்டு அங்கே வைத்திய சத்தியமூர்த்தி தொடர்ந்து உங்களை அச்சுறுத்துவார் அடிப்படையில் அவர் அங்கேருந்து விற்க பண்ணப்படுவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுதான் சாதாரணமான இன்கொயரின்னு இது. அது கூட இப்போ எங்களோட கௌரவ அமைச்சர் சொல்லிகள் பார்லிமெண்ட்டை கொண்டு போகிற பற்றியா இந்த கதைக்குவாங்க. இப்போ எனக்கு வைத்திய சத்தியமூர்த்தியோட தனிப்பட்ட கோபங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு ஆள் நான் கூட ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்கல. நான் மினிமம் ஒரு 1 லட்சம் ரூபா வேலை கொடுப்பேன். இல்லை நான் கொடுக்க மாட்டேன். அது என்னுடைய பாலிசி. இப்போ இருக்கிற நிலைமையில் ஒரு 30,000 40,000 சம்பளத்தோட வாழை இல்லாத பூச்சிக்கில் போய் 3 நாளைக்கு சாமான் பண்ணால் 10,000 ரூபா போகணும். ஒரு டிராஃபிக் வந்து 1100 1400 அப்போ ஒரு டிராஃபிக் ஒரு 4 லட்ச ரூபாய் பட்டி ஒரு 20 அரிசி அப்படிலாம் பார்த்தாலே 50,000 வரும். எத்தனை பிள்ளைகள் இருக்குது, ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதுக்கு மனச்சாட்சி இல்லாமல் தான் அவர் கூட வேலை வச்சிருக்காரு. ஆனால் நான் சுகாதார அமைச்சோட கலைச்சிருக்கிறேன். எந்த உத்தரவாதத்தையும் நம்ப வேண்டாம். அந்த முதல் வந்து 7 மணிக்கு முன்ன கைமிட்டாக்களுக்கு எல்லாம் வேலை, ரெட் பேர் போட்டாக்களுக்கு எல்லாம் வேலை வந்து ஏனென்றால் அவர்களுடைய பேரையும் போட்டுதான் அவரோட பேரில் இருக்கீங்களா? அப்ப சத்தியமூர்த்தி ஐயாவுக்கு மட்டுமில்லை, அவரோட சேர்ந்து எங்கன்னா ஓசியர் எதிராகவும் பாராளுமன்றத்தில் நான் அந்த பிரேரணையை கொண்டு வந்தால் அவர் முழு பேரும் பாராளுமன்றத்துக்கு வந்து பதில் சொல்ல வேணும். ஒன்று சொல்கிறேன் விளையும் கொள்ளுங்கோ. பாராளுமன்றத்தில் அதாவது பொய் சாட்சி சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டை அவமானத்தை விட கூறுபட்ட ஒரு அவமானம் செக்ஷன் கணக்க போடப்படும். அதனால் நான் நினைக்கல இந்த ஓசியர் மாதிரிலாம் பாராளுமன்றத்தில் ஏறி போய் சொல்லிக்க நான் இல்லை என்றால் நீங்கள் எத்தனையோ பேர் சாட்சி சொல்லிக்கல. உங்களுக்கு பாராளுமன்றத்துக்குரிய வந்து சாட்சி சொல்கிற சகல செலவுகளும் பாராளுமன்றமே தரும். அது நான் எடுத்து தரலாம். பாராளுமன்றம் நான் அந்த நிலையில் கட்டுற ஸ்டாண்டிங் ஓடன்னு சொல்கிறேன். நிலையை கட்டுற பார்த்தேன். அதில் உங்களை சாட்சியை கூப்பிடுங்க. இவ்வளோ பேர் கம்பெனிகள் சொல்லியிருக்கீங்களோ இவ்வளோ பேரையும் வந்து பாராளுமன்றம் வர சொல்லி நான் உங்களோட கமிட்டிக்கு வர சொல்லியிருந்தா நீங்கள் பார காசு போகிற காசு சாப்பிட்றது பாராளுமன்றம் எல்லாமே உங்களுக்கு அரசாங்கம் தரும். அப்படியான இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை போகிறோம், ஒரு விஷயத்தை போராடி தான் வெல்லலாம். 19 நாள் ஜெயிலில் இருக்கல நான் விட்டு கொடுக்கல. எத்தனையோ பேர் சொன்னேன் எப்படியே வெளிநாட்டு போடு காசு கிடக்கும் தானே உனக்கு 20 லட்சம் 20 கோடி தருவான்னு நான் போயில. ஏனென்றால் நான் போயிட்டேன் என்றால் நாளைக்கு இந்த வீடியோ பார்க்குற ஒரு குழந்தை பிள்ளைங்க யோசிக்கும் அத்தனை அடக்கமாக இருந்து அடி விழுந்து. அதெல்லாம் இன்றைக்கு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒன்றுமே பார்க்கல வேண்டாம். ஒரு கொஞ்சம் அவங்களுக்கு கத்தனை இருக்குது. நீங்கள் சின்ன பிள்ளைகள் மற்றது அந்த இதை வேணும். உங்களுக்கு ஏதாவது தரலாமான்னு கேட்டேன்னா அது சம்மந்தமாக பரிசீலிக்கிறான்னு சுகாதார அமைச்சிலேருந்து சொல்லப்பட்டேன். அப்படி அந்த இதில் அந்த கொஞ்சம் பேர் போய் வேலை செய்யணும் தானே. மேபி அதை உங்களோட அவை நீங்கள் போய்க்கக்கூடாது. அவைக்கு சில காசு தேவை இருக்கலாம். அப்போ எல்லாருமே நான் போய்க்கக்கூடாது. அவைக்கு தச்சனையும் இப்போ ஒரு 10,000 ரூபா கொடுக்கலாம். சில அந்த காசுக்காண்டி வேலைக்கு போகலாம். அதால் நீங்களும் அதை கூப்பிட்டா போங்க, பேசினா ரெக்கார்ட் பண்ணுங்க. ஃபோன் ரெக்கார்ட் பண்ணுறது உங்களுக்கு அடிச்சா கொண்ட எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, அதையும் ரெக்கார்ட் பண்ணுங்க. எந்த அதிகாரியும் தனக்கு கீழே வேலை அதிகாரியை வெறுட்டவோ அடிக்கவோ ஒன்றுமே செய்யலாது. இவன் கோலில் கூட இது செய்யலாது. நான் சாவஜரில் வேலையில் கூட இந்த வரைக்கும் ஒரு கோல் ரெக்கார்டிங் இல்லை. ஒரு ஆளை பேசினான் ஒரு கோல் ரெக்கார்டிங் இல்லை. எனக்கு பேசினாங்கன்ற ரெக்கார்டிங் தான் எனக்கு இருக்குது. நான் பேசினாங்க நான் அப்படி தான் ஹாஸ்பிட்டல் டைரக்டராக இருந்தேன். நான் அங்கே வேலை செய்த சனம் எனக்கு நீங்கள் போய் சாவஜரில் போய் கேட்டிங்கன்னா தெரியும் என்ன பற்றி என்ன மாதிரி இருக்குது. நான் வேலை செய்து 4 மணிக்கு வீட்டை போய்க்கல ஐயோ ஐயா போகிறாருன்னு கவலைப்படணும். அதை விட்டுட்டு அப்பா சொல்லவான் போயிட்டானு என்று சந்தோஷப்படக்கூடாது. அப்படி தான் எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருக்கும். எனக்கு அம்மிமையாக நீங்கள் நம்மளோட அப்பா உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. அப்போ இதில் ஒரு வேலை ஒன்று கிடைச்சாதான் அது பிறகு கிளாரிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்து ஏதாவது ஒன்று வரலாம் ஓசியராக. அப்போ நீங்கள் இவ்வளோ 3 வருஷம் வேலை இருக்கீங்க. இந்த 3 வருஷத்துக்குரிய சம்பளம் பெற்று தரப்படும். சரியா உங்களுக்கு அதை கூட நான் சுகாதாரத்தில் அமைச்சில் கேட்க உங்களை ஒரு சென்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ்லையோ ஐசிஆர்சிலையோ ஜாயின் பண்ணி உடனடியாக உங்களை தொடர்ந்து வேலை தந்து உங்களோட இவ்வளோ சம்பளம் தரக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வரேன்னு சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கு. நானும் உங்களுக்கு இனி வார காலத்தில் அந்த
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலையிற டாக்டர் விருட்டுறதோ நர்ஸ் விருட்டுறதோ டிரெக்டர் விருட்டுறதோ அது ஒன்றும் வாழ்க்கையில் நடக்காது. ஸோ துணிஞ்சு நீங்கள் எங்கெல்லாம் பயப்படலாம். ஆனால் ஒரு ஆளை எப்போவுமே நாங்கள் அந்த ஹைராக்கின்றதை விளங்கி கொள்ளணும். ஒரு டிரெக்டராக வரவர் கஷ்டப்படிச்சு தான் டிரெக்டராக வர, அதுக்குள்ள டாக்டராக வரவர் படிச்சு, அதுக்கப்புறம் நர்ஸாக வரவர் கஷ்டப்பட்டு படிச்சு தானே வரணும். அப்போ உங்களுக்கு கீழே ஒரு ஸ்டாஃப் இருப்பினும். அப்போ நீங்கள் அந்த ஹைராக்கியை ஒரு நாளை மீறி வாக்குவாதங்கள் எங்கேயாவது ஒரு வீடியோ காட்டுங்க, நான் எனக்கு மேலே உள்ள ஹைராக்கியை பிள்ளையாக வச்ச மாதிரி ஒரு வீடியோ ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் காட்டுங்க. நான் மரியாதையாக தான் கேள்வி கேட்டிருக்கேன். கேள்வி கேட்குறது எங்களோட ரைட்ஸ். ஆனால் பாடா போடா அடிப்பேன் கொள்வேன் எல்லாம் கேட்கக்கூடாது. அப்போ அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள் சார்பாக இந்தியிலேருந்து வரக்கூடாது. முதல் கம்ப்ளைண்ட் பற்றி எனக்கு கவலை இல்லை. உங்கள் சார்பாக இப்படி ஒரு ஸ்டாஃபரால் வந்தவர் டாக்டரை மதிக்கலை, நர்ஸை மதிக்கலை, கத்தினா அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. உங்கள் சம்பந்தமான எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. நீங்கள் அமைதியாக இருக்கும். பாராளுமன்றத்தில் காய்ச்சா பிறகு உடனடி தீர்வும் பெற்று தரப்படும், நீண்ட கால தீர்வும் பெற்று தரும். சரிதானே? ரைட். நான் அதை சொன்னால் செய்வேன். பதினேழாம் தேதி பாராளுமன்றத்தில் காயப்படும். அப்போ நான் இது வந்து அவசர பிரச்சனை தானேம்மா, கணவருக்கு சாப்பாடு பிரச்சனை தானே. அதால் பாராளுமன்ற செக்ஷன் 32 நினைக்கிறேன் அந்த ஸ்டாண்டிங்கோட புத்தகத்திலே கிடக்குது. அவசர பிரச்சனையை வந்து உடனடியாக காய்க்கலாம். 2 பிரச்சனை இங்கே அவசரம். ஒன்று, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேரங்களில் வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கணும், அவைக்கும் ஒரு சாப்பாடு தரமானம் இல்லை. மற்றது ஏற்கனவே நீங்கள் நல்லா பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு இந்த நேரம் வேலையை நிப்பாட்டி விட்டால் ஒன்றுமே இல்லை. அப்போ உடனடியாக வேலையை கொடுக்குற சம்பந்தமாக காய்க்கலாம். 2வது, உங்களுக்கு நிரந்தர தீர்வு சம்பந்தமாக காய்க்கலாம். அது சம்பந்தமாக நாங்கள் செய்தது எந்த உயிர்க்கும் வரைக்கும் எனக்கு கீழே இருக்கிறார்கள் ஒரு நாளுமே நான் துரோகம் செய்ய மாட்டேன். அது என்னுடைய அரசியல் வரலாறு. இந்த வரலாறு அரசியல் வரலாறாக மாறிக்கொண்டு இருக்கு. அதான் நான் உங்களுக்கு வேர்ட் தந்தால் நீங்கள் இவ்வளோ பேருமே வேண்டாம் அப்படின்னு ஒரு ஒப்பரத்தான் மட்டும்தான் விடுது. இல்லாமல் நீங்கள் தான் அவ்வளோ லெட்டரும் அவ்வளோ டாக்குமெண்ட்ஸும் அங்கே போகும். பாராளுமன்றத்துக்கு இவ்வளோ பெருந்தொகையான ஒரு முறைப்பாடுகள் போயிட்டுலையம்மா. பாராளுமன்றம் எடுத்து தான் நான் சம்மந்தப்பட்ட வைத்தியர் வந்து இடம் மாற்றப்படுறாரு. அது எந்த சந்தேகமும் இல்லை. சரிதானே? உங்களுக்கு ஓவைசி கவர்மெண்ட் சர்வீஸில் வேலை செய்தோம், இல்லாட்டி ஒரு தனியாக கடை நடத்தியோமா ஸ்ரீலங்காவில் வாழையலாம். உங்களை படி நான் டாக்டராக இருந்து கொண்டும் இந்த பேசிக் சம்பளம் 154 ஓடியோட சேர்த்து 226 வந்துருந்த கலசி நேரம். அப்போ அந்த 226 சம்பளத்தில் 130 லோன் போகும். அப்போ அந்த அரசாங்க சம்பளம் பண்ணுறது நாங்கள் சந்தோஷத்துக்கு வச்சிருக்கிறது. ஸோ அதால் நீங்கள் என்னென்றால் நீங்கள் உங்களுடைய சுயதொழில் அதுக்காடி கோழியில் அந்த உழைச்சி வீடு கட்டிடலாம். அதை வழியாக விளைய கொள்ளும். ஏதாவது ஒரு செய்தி இப்போ உங்களுக்கு நான் இந்த ஃபேஸ்புக்கில் போட்டால் பார்த்துருப்பீங்க. அந்த லேதர் பர்சன்ட் கிட்டத்தட்ட 20,000 விற்கலாம். அப்போ நீங்கள் ஒரு 10,000 விற்ற கூட லாபம் தானே. ஸோ அப்படியான விஷயங்களை நான் முதலும் செய்வேன். அதை நாங்கள் வெளிநாட்டில் எத்தனையோ பேர் சொல்லி நான் கால் பண்ணி அங்கே கடையில் கிடக்கும், அங்கே வச்சு விற்று தாரம்னு சொல்லி. ஸோ வெளிநாட்டுக்காரர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணினா அங்கே கடையிலுக்கு பல்காக அனுப்புவோம். ஹேண்ட்மேட் திங்ஸுக்கு வந்து அதாவது வந்து கையால் செய்யப்படுற பணிகளுக்கு வந்து இது கூட இல்லாத அப்படி தான் யோசிக்கணும். டொலரில் தான் உழைக்கணும். இந்த ருபீஸில் உழைச்சி சரி தராது. நான் டொலரில் தான் உழைக்கணும் இவ்வளோ ஆளும். ஆனால் ஒருத்தருக்கும் தெரியாது. நான் டாக்டர் 8 மணிலேருந்து 4 மணிக்கு 6 மணிக்கு நான் வீட்டை போயிடுவேன். வீட்டையும் பார்த்துக்கொண்டு நான் 2 பேரில் உழைச்சினேன். அது என்னுடைய தொழில். அது நான் உங்களுக்கு எல்லாருக்குமே பழக்கி தரலாம். அது மாதிரி ப்ரொஜெக்டும் செய்யலாம். சரிதானே? சரி. அப்போ நீங்கள் ப்ரைவேட்டில் போய் வேலை வேண்டாலும் வேலை செய்யலாமா? ஒரு நாளுமே ஒரு தொழிலை நம்பி இருக்காங்க. ஒரு தொழில் வெளிநாட்டில் வெள்ளக்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் இன்றைக்கி அது பிறகு அடுத்த தொழில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சண்டை பிடிச்சி அடுத்த தொழில் போயிடுவாங்க. இப்போ 4 தொழில் பழகி இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். நான் உங்களுக்கு எல்லாருக்குமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் 5 வருஷம் செய்தாங்க. சரிதானே? சரி. வேறு என்ன? சரி. நன்றியா, நீங்கள் வந்ததுக்கு நன்றி. நீங்கள் வீட்டை போகலாம். 15ஆம் தேதி காலம் வரும் வரைக்கும் அதுக்கு ஃபங்க்ஷன் சைன் இருப்பேன். நீங்கள் அதுக்கு மேலே சைன் பண்ணி ஏன் அப்படியே என்றால் அந்த ஃபார்ம் என்னோட இருக்கட்டும். அந்த பிறகு நான் சைன் பண்ணுவோம். கொஞ்சம் இருக்குதானே அதுதான். அந்த இது அந்த கம்ப்ளைண்ட்டோட இருக்கட்டும். ஏபி சைன் இருக்கிறது சட்ட ரீதியாக சேர்ந்து மைண்டான பார்க்குறதுக்கு நீங்களாக நான் இந்த லெட்டர் கொடுக்கலன்னா பிரச்சனை இல்லை. சார் தானே? ரைட். ஓகே.